Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி ஃபியூர் OI.SEO அண்டு ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. தென் வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஸோ பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அப்ரூவலுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படின்னா ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. தென் இது போக வெப்சைட் சம்மந்தமாக மோர் தென் எனி சர்வீஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. தென் நம்ம வீடியோக்குள்ளே இப்போ டேரெக்டாக போயிடலாம். இப்போ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிட்டாங்க, நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுத்துருக்கோம். தென் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தென் என்னுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஃப்ரீலான்சர் வந்து நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து எங்கிட்ட வந்து சர்வீஸ் ஹையர் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு இந்த மாடலில் இந்த டெம்ப்ளேட் விதத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியில் வந்து உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுப்போம் சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயில் வந்து பாருங்கள், நம்ம எப்படி வந்து நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும் சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய பிராண்டான லோகோ கிடச்சிரும். தென் நம்ம ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னாலே ராஜ்குமார் SEO சர்வீஸ் உங்களுக்கு இது போல் தான் வந்து மெயிலே வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 15 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம சார்ஜ் பண்ணி 15 ஆர்டிகல் வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து மெயில் ஐடி பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாடல் நம்ம ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்குன்றது ஒரு ரெஃபரன்ஸை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம எந்தெந்த டூலும் நம்ம செக் பண்ணி எவ்வளோ ரிசல்ட் கிடச்சிருக்கு, எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம், தென் யூஸரோட ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படின்றது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. தென் எங்கிட்ட வந்து மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் தான் ரிசீவ் ஆகும் சரிங்களா. தென் இதில் வந்து நம்ம என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் யூசர்ஸ்க்கு, அதாவது ஒவ்வொரு யூஸரும் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கணுன்றதுக்காக எல்லாமே மென்ஷன் பண்ணி நம்ம இதில் கொடுத்துருப்போம் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கம்பல்சரி கிடச்சிரும், இதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா எதனா ஒரு ஆர்டிக்கல் வந்து ஏதாச்சும் இந்த இடத்த எனக்கு சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா வித்தின் 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும் ஒன்று. தென் முக்கியமாக என்ன டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க்குமே கிடச்சிரும். ஏன் நம்ம வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்ம இதில் டேக் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து US, UK, ஆஸ்திரேலியா அது போல் டயர் 1 கண்ட்ரியில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து ஒரு சில டைமில் காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக கூப்பிடணுன்றதுக்காக வாட்ஸ்அப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா. தென் கம்பல்சரி என்னுடைய மெயில் ஐடி கிடச்சிரும், rajtamil407@gmail.com. அதாவது இந்த மெயில் ஐடியில் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து ரிசீவ் ஆகும் மெயில் ஓகேங்களா. ஸோ அதனுடைய மெயில் ஐடியுமே உங்களுக்கு கிடச்சிரும். தென் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணியிருக்கோம், தென் SEO பர்சன்டேஜ் ஆப்டிமைஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம், தென் பிளாகரிசம் எவ்வளோ இருக்குது, தென் ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஹியூமன் ஆர்டிகல் ரைட்டிக்கலில் வந்து பார்த்தாச்சுன்னா தென் அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்கோர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அதுவுமே வந்து நம்மளுடைய மெயிலே நம்ம டேக் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. தென் கம்பல்சரி எங்கிட்டருந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கினாலுமே என்னுடைய சிக்னேச்சர் வந்து கம்பல்சரி அந்த மெயிலில் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்னுடைய பிராண்டு தான் என்னோடய நேம் யூஸ் பண்ணி ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்னுடைய மெயிலில், அதாவது எங்கிட்ட இருந்தால் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக என்னோடய சிக்னேச்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ ஜஸ்ட் பாரு இந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சு கூட யாராச்சும் இது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கலாம். பட் நண்பா மெயிலில் வந்து பார்க்கும்போது எங்கிட்ட ரிசீவ் ஆகிறதுக்கும் தென் மற்றவங்க அனுப்புறதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய லோகோ பிராண்டு தென் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. தென் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் நான் ஓப்பனாக காமிச்சிட்டேன். எப்போது என்னுடைய இது வந்து நீங்கள் எங்கிட்ட ஆர்டர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஒன்று எங்கிட்ட டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டர் கொடுக்க போகிறீங்க, அப்படின்னா எங்கிட்ட வந்து டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண போகிறீங்க. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ அதனால் மிஸ்யூஸ் செய்ய மாட்டாங்க 95% மேலே ஓகேங்களா. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம், நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா. ஸோ அதனுடைய மாடல்ஸ் பாருங்கள், ஒவ்வொன்றும் நம்ம வந்து டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் வந்து கொண்டு பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது ஜிப்பைலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா 15 ஆர்டிக்கலில் ஒரு சிலருக்கு அதாவது வந்து ஒன்று வந்து சரியாக சென்ட் ஆகாமல் போகலாம், இல்லை டைம் வந்து ஃபைல் எதனா கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை வந்துடும் இல்லையா. அதனால் வந்து ஓவராலாக ஒரு ஜிப்பைலாம் அனுப்பிச்சிருக்கோம். அதில் அவங்க ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியாக 15 ஃபைலுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தென் ஃபஸ்ட்டு இருக்குது ஜிப்பைல், அது நம்மளால் வந்து என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா வந்து ஃபோனில் சப்போர்ட்ஸ் கிடையாது ஓகேங்களா. தென் கீழே இருக்கிற டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஆர்டிகல்ஸ் எவ்வளோ நீட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோன்னு. தென் எல்லா ஆர்டிக்கலுமே இந்த ஒரு மாடல் வந்து, அதாவது நம்ம எந்தெந்த டூல்ஸில் எவ்வளோ செக் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கம்பல்சரி நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. தென் நீங்கள் இதில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் நம்ம இது ஸ்க்ரோல் பண்ணுறதை பார்த்தா நீங்கள் கவுண்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் 15 ஆர்டிகல் நம்ம வந்து கொடுத்துருக்குன்றது. தென் இது யூசர்கிட்ட வந்து அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு ரீப்ளை மெசேஜ் பண்ணது, நமக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் எமோஜி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. தென் இப்போ வந்து நம்ம
ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா? தென் இதில் ரேண்டமாக ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா வந்து செலக்டடாக வந்து மற்றதெல்லாம் சும்மா தான் நீங்கள் இமேஜஸ் அனுப்பிச்சுட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் ரேண்டமாக வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை கூகுள் ஆட்சன்ஸ் வந்து வாங்கிட்டு ஆல்ரெடி ரெவன்யூ கம்மியாக வருது, ஸோ ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கனெக்ட் ரேட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கூகுள் மானிட்டேஷனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மோர் தென் ஏடிஎக்ஸ் அப்ரூவல் வாங்கிறதுக்கான சரி, இல்லை ஏடிஎக்ஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சரி, இல்லை அஃபிலியேட்டு ஊகாமஸ் தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தென் பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு எதுக்காச்சும் கண்டக்ட்டுக்கு வேணும், இதுபோல் எதுக்காக இருந்தாலும் சரி மோர் தென் 95% மேலே நீங்கள் எந்த கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே ஆர்டிகல் ரேட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்குறீங்கன்னு, அதாவது யாருக்கிட்டேருந்து வாங்குறீங்கன்றது தெரியணும் இல்லையா? ஸோ இது வந்து எங்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறதால ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் நம்மளோட பிராண்டை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கோம். தென் கீழவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் தென் வாட்ஸ்அப் லிங்க் வந்து கிடச்சிரும். தென் அவங்க வந்து எதுக்கு ஆர்டிகல்ஸ் கேட்குறாங்க, ஐசிபிசியா அண்ட் ஆட்சன்ஸ் அப்ரூவ்க்காக, அதுக்கு வந்து பார்த்தாச்சு. அதை நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். தென் எந்தெந்த டூலில் நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ப்ரூஃபே நம்ம வந்து கொடுத்துருப்போம். இது நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரிசம் 100% ஹியூமன் ஆர்டிக்கல்ன்றதால 100% பிளாகரிசம் வந்து நம்ம செக் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரிசல்ட் பார்த்துக்கலாம். தென் இதுக்கு மேலே வரக்கூடியது எல்லாமே கண்டென்ட் நண்பா. பாருங்கள், கண்டென்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஒவ்வொரு ஃபைலுமே வந்து ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே வந்து ஆர்டிக்கலோடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் மாடல்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? தென் இது வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 15 ஆர்டிக்கலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகேங்களா டெக்னாலஜியில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரே கீவேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகாது. ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக, அதாவது வேறு வேறையாக இருக்கும். தென் அதாவது எல்லாரும் வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க கூகுள் ஆட்சன்ஸ்க்கு மைக்ரோ நிச்சஸில் ஒர்க் பண்ணால் வந்து ரேங்க் ஆகிடும், சீக்கிரமாக அப்ரூவல் கிடச்சிடும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் யூஸருடைய ரெக்குவயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டு அது இல்லாமல் நாம் சஜஷன் பண்ணுறதும் கூட. ஏன்னா வந்து மைக்ரோ நிச்சஸில் நம்ம வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட் பர்டிகுலர் அதுக்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் சம்டைம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம நீச்சஸ் மாற்றுறோம், சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அது எப்படி சொல்கிறது, அந்த இடத்த வந்து சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேக் ஹேண்டில் வந்து கொஞ்சமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஸ்டார்டிங்காக வந்து மைக்ரோ நிச்சஸ் விட்டு கொஞ்சம் மல்டி நிச்சஸில் ஒர்க் பண்ணும்போது என்றைக்கு அதனால் ஈஸியாக நம்ம வந்து கேட்டகரி வந்து மாற்றி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? தென் இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிக்கல்லையுமே பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் எந்த மாடலில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா நண்பா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹியூமன் ஆர்டிக்கல். தென் இது வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவுக்கு ஒவ்வொரு விதமான கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதில் கம்பல்சரி வந்து H1 என்ன, H2 என்ன, தென் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி போல்டு பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு ஆர்டிக்கல் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணுறது எந்த ஆர்டிக்கலுமே நான் வந்து ரேண்டமாக தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆர்டிக்கலும் நான் பார்த்து ஓப்பன் பண்ண கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து எந்தெந்த வேர்ட்ஸு எப்படி கொடுக்கணுன்றது தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் 100% வந்து ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட வாங்குறாங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் இருப்பாங்க, அப்படின்னா பிகினராக இருப்பாங்க, இல்லை ஆவரேஜ் மிடில் ரேஞ்சில் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஓகே ஃபோக்கஸ் கீவேர்டு இது தான், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது தான் சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி பக்கவாக வந்து ஒர்க் பண்ணிவிடுவாங்க. ஆனால் பிகினர் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க. அதாவது ஆர்டிக்கல் வந்து 100% குவாலிட்டியாக நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. பட் ஆனால் அதாவது எப்படி சொல்கிறது, ஃபோக்கஸ் கீவேர்டு அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் இது எஸ்இஓவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் நீங்கள் கரெக்டாக கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய பொசிஷன், அதாவது நம்பர் 1 பொசிஷனில் ரேங்க் ஆகிறது வந்து 10வது பொசிஷன் அந்தமாரி 20வது பொசிஷன் மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நம்ம 100% யூனிக்காக குவாலிட்டியாக கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய சைட்டுடைய ரேங்கிங் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்தோடனே நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கீவேர்ட்ஸில் நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு அந்த ஆர்டிக்கல் நம்ம மேக் பண்ணிருக்கிறோன்றது ஈஸியாக நீங்கள் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஃபோக்கஸ் கீவேர்டு கீழே பாருங்கள் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுதான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? ஸோ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் H1. தென் டைட்டில் ஆரம்பிக்கும் போது கம்பல்சரி ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் அதாவது வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த, அதாவது ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே ஒரு சிலது வந்து போல்டு பண்ணி காமிக்கிறது மூலிமா கூகுள் பாட் வந்து க்ரோலிங் பண்ணும்போது ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கும். அதனால் நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம வந்து வேர்ட்ஸ் போல்டு பண்ணுமோ அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி கூட காமிச்சிருக்கோம்.
ஓகேங்களா. தென் H1 H2 தென் முக்கியமாக பாருங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ்லேயே வந்து வேர்ட்ஸ் போல்டு பண்ணி H3 டேகை மென்ஷன் பண்ணி நம்ம இதை பண்ணி கொடுத்துருக்கோம். தென் அது இல்லாமல் பாருங்கள் புல்லட் பாயிண்ட்ஸ் போக நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு தென் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும் பேராகிராஃப் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஏன்னா வந்து கூகுளுடைய ரீடபிலிட்டியில் வந்து நம்ம ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஏ ஃபார்மெட்லாம் ரைட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. மினிமமாக 150 வார்த்தை எப்படி 150 வார்த்தைலேருந்து 200 வார்த்தைக்குள்ளே தான் இருக்கும் ஒவ்வொரு பேராகிராஃபும். ஏன்னா வந்து ஸ்கோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும் அப்படின்னாலே நம்மளுடைய ஆர்டிகளோட ஸ்ட்ரக்சர்னு அங்கே ஒன்று இருக்குது, மாடல்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பிளாகிங்னா ஒரு டைப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதுவே வந்து அமேசான் அதாவது அஃபிலியேட் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கு விருதமான அதாவது இப்போ நார்மலாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வார்த்தையில் வந்து நம்ம ஒரு ஆர்டிகல் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது, ஆனால் இப்போ அதுவே வந்து அதாவது ஒரு அஃபிலியேட் வெப்சைட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் 500 வார்த்தைலேருந்து 600 வார்த்தை அப்படி தான் இருக்கும், அதிகபட்சம் 200 வார்த்தை இருக்கும். சரிங்களா. ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஓகேங்களா. ஸோ அதில் நீங்கள் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. தென் ஆர்டிகல்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 ஆர்டிகளுக்கு மேலே நானும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஆர்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது, இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல, டக்குன்னு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, ஓப்பன் ஆகிடும். இருங்க நான் மறுபடியும் கூட ஒன் டைம் கிளிக் பண்ணுறேனே. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் கேட்குற கீ வச்சு நம்ம வந்து ஆர்டிக்கல் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. தென் இப்போ இந்த ஆர்டிக்கலும் பாருங்கள் சிமிலராக சேம் தான். ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் கம்பல்சரி. தென் டைட்டில் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் நம்ம எடுத்தோன்னே நான் ஸ்டார்டிங்காக சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பேராகிராஃப்லேயும் நம்ம எந்தெந்த வேர்ட்ஸ் போல்டு பண்ணி காமிக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். H2 டேக் தென் புல்லட் பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் முதல் எல்லாமே கிடச்சிடும். இன்க்ளூட் ஆர்டிக்கலோட டில் எண்டில் வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்குமே கிடச்சிடும். சரிங்களா. தென் ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே வந்து வேர்ட் கவுண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆவரேஜாக நம்ம வந்து 2000 ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 1988 ஆவரேஜ் பண்ணி இருக்குங்களா. தென் இது போல் தான் ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து நம்ம வந்து பார்த்தாச்சுன்னா நம்ம வேர்ட்ஸ் வைஸ் காம்ப்ரமைஷன் பண்ணவே மாட்டோம். ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் எதோ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் 2364. ஓகேங்களா. நான் வந்து ரேண்டமாக தான் நம்ம ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கே பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நான் வந்து பார்த்தலாம் பண்ண கிடையாது. ஓகேங்களா. தென் பாருங்கள் இதனுடைய ஆர்டிகல்ஸ் பாருங்கள். முக்கியமாக வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில கீவேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அது போல்டு பண்ணி காமிக்கிறத அதை பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்போம். ஓகேங்களா. அதுவுமே உங்களுக்கு பார்த்தா தெரியும். தென் பாருங்கள் ஆர்டிக்கல் வந்து எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு. தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக அப்ரூவல் அதாவது ஆர்டிக்கல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலகிராம் சொல்லிட்டு மோர் தென் சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, கால் பண்ணி டேரெக்டாக ஆர்டர் கொடுத்துருங்க. இல்லை வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது, உங்கள்கிட்ட நான் பேசணும், இல்லை கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்குது இந்த இடத்த அப்படின்னா உங்களுக்கு எதனா கேட்கனாலுமே தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் ஆர்டர் வந்து எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் அதாவது எப்படி சொல்கிறது கம்பல்ன்றதே நான் எங்கேயுமே இங்கே பண்ண மாட்டேன். சரிங்களா. தென் ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குதுன்றதான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். தென் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக மாறணும், எங்கிட்ட இது போல் ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் எடுத்து நீங்கள் வேறு எதனா தேர்ட் பார்ட்டி சைடில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதாவது உங்களுக்கு அதாவது நார்மலாக எங்கிட்ட ஃபார் ஆர்டிகல் 150 to 200 ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து எப்படி சொல்கிறது அதிகமான ஆர்டிகல்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா. தென் ஆக்சுவலி எனக்கு ஒரு கால் வேறு வருது, வீடியோ முடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கேன், வேறு வழி இல்லை. தென் ஓகே இதோட நம்ம ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸோட டாபிக் முடிச்சுக்கலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போதுன்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஜென்ரட் ப்ளஸ் வந்து அதாவது ஜென்ரட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம்ஸு 1 இயருக்கு வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறோம் வித் லைசன்ஸ் கீயோட. ஓகேங்களா. நிறைய பேர் வந்து கிராக்கடு தீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஜிபேல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது நண்பா. நான் கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரட் ப்ளஸில் போய்ட்டு அஃபிஷியலாக டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பேன். ப்ரீமியம் அதாவது பிளகின் போட்டு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் சைட்டில் பேருக்குள்ள மோர் தென் 45+ மேலே ப்ரீமியமான டெம்ப்ளேட்ஸ் ரெடிமேடாகவே இருக்கும். அதில் நீங்கள் எதனா கூட எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினா உங்களுக்கு வந்து ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். இல்லை ப்ரோ எனக்கு ஜஸ்ட் ஃபார் தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 2000 அதாவது ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிடச்சிரும். ஆர்டிக்கல் வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும் வித்தின் 1 ஹவருக்குள்ளே. ஓகேங்களா. ஸோ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை தாண்டி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தென் மோர் தென் இப்போ வந்து ஒரு பிகினராக வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் தெரியாமல் பார்த்துட்டீங்க. பட் இது போல் ஆர்டிகல்ஸ் நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணுறதுக்காக நம்ம இது போல் ஆர்டிகல்ஸ் வந்து மேக் பண்ணுறோம். தென் இது வந்து முக்கியமாக கூகுளில் வந்து ரேங்க் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். தென் இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகளோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, ஒயிட் டாட் எஸ்இஓ, தென் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான பிளாக் டாட் எஸ்இஓ, இத்தனை ஐட்டம் இருக்குது இதுக்குள்ளே. ஓகேங்களா, தென் உங்களுக்கு இன்னொன்று சொல்லுவா, தமிழ்நாட்டிலே வந்து பிளாக் அட் எஸ்இஓனா என்ன, பிளாக் அட் எஸ்இஓ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆட்சன்ஸில் அதிகமாக மணி மேக் பண்ணி காமிச்சது நான் தான். பிளாக் அட் எஸ்இஓ எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும் நான் தான். ஓகேங்களா, இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, நான் அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட்டு, யூஸரோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த போல நான் நீட்டாக பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அதாவது எனக்கு கூகுள் ஆட்சன்ஸில் நான் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஆவரேஜ் 2364 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போது 2000 வேர்ட்ஸ்க்கு நம்ம மினிமமாக 4-6 இடத்த வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்டு. சரிங்களா, ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு அப்படின்னும் போது அது ஏன் ப்ரோ பர்டிகுலராக ஃபோக்கஸ் கீவேர்டு 3-4 இடத்த மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னும் போது நண்பா, இங்கே வந்து கீவேர்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, கீவேர்ட் ரேஷியோவில் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுதுன்னும் போது கூகுளுக்கு அகைன்ஸ்டாக போகும். ஒன்று இது வந்து கூகுளில் வந்து கீவேர்ட்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகிறதால ஈஸியாக ரேங்க் ஆகும். ஓகேங்களா, ஆனால் இது வந்து எஸ்இஓவில் மாறும். ஓகேங்களா, தென் இது பிளாக் டாட் எஸ்இஓக்குள்ளே வந்துடும், அண்ட் கிரே டாட் எல்லோ டாட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, ஸோ ஆனால் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷனுக்காக நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்னும் போது ஃபுல்லி வந்து இன்ஃபர்மேஷன் ஃபார் ஒன்லியாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது அந்த ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நீங்கள் 10 டைம் செக் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிப்பீட்டட் ஆகுது தொடர்ந்து. ஓகேங்களா, எல்லாமே வேறு கீவேர்ட்ஸாக இருக்கும். தென் பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு வந்து இது வந்து லாங் டைம், அடுத்து 20 வருஷம் ஆனாலும் சரி 30 வருஷம் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த ஸ்பேம் ஸ்கோர் ஏற பிரச்சனை, பாலிசி வெலிஷனுக்குள்ளே போகிறது, அந்தமாரி எதுவுமே வராது. ஏன்னா நம்ம 100% பியூர் ஒயிட் டாட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறதால லேட்டாக பிக்கப் பண்ணாலும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம ஆர்டிக்கல். அதுக்கும் லேட்டெல்லாம் நீங்கள் இன்னும் எப்படி சொல்கிறது, ஒரு 1 week or 2 weeksக்குள்ளேயே ஆர்டிகல்ஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பேக் எண்டில் இருந்து. ஓகேங்களா, தென் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபர் போயிட்டுருக்கும் போதே கன்சல்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, தென் நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா எங்கள் ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் தக்கன போல தான் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் யாருக்கும் வந்து எந்த ஒரு அதாவது 0% தான் நம்மளது வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா, தென் சேனல் இருக்கக்கூடிய மோதன் எந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அது இல்லாமல் தமிழில் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா யார் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சேனல் வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஏன்னா வந்து சர்வீஸ் வந்து ஒரு நாள் அதை நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வந்து கொடுக்குறது கிடையாது. ஓகேங்களா, ஆட்சன்ஸில் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்குள்ளே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதாவது கொண்டு வந்துட்டுருக்கிறேன். ஓகேங்களா, தென் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆட்சன்ஸ் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ் 1100க்கு மேலே நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில். ஓகேங்களா, நீங்கள் டைம் கொடுத்து வெப்சைட்டை பற்றி லேர்ன் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஒரு 1 year எப்படி 1 year மினிமமாக டைம் கொடுத்து வெப்சைட் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, நீங்கள் லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும். இதுக்கு இடையில் வந்து ஒரு 3 months மணி மேக் பண்ணிடலாம், ஒரு 6 months மணி மேக் பண்ணிடலாம். அப்படி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லி காசு வாங்குற ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு அமௌண்ட்டுன்றது அவங்கக்கிட்ட கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சரிங்களா, தென் இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, தென் 1 yearன்றது மினிமம் டைம் கொடுக்கணும். இந்த 1 yearல் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நாம் வந்து வெப்சைட்டுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் பேக்லிங்க் சர்வீஸ் முக்கியமாக அவைலபிள் இருக்குது. டொமைன் அத்தாரிட்டி அண்ட் டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அது போக வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமம் ப்ரைஸ் 7000 ஆரம்பித்து 25000 வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பேக்கேஜோட ப்ரைஸ் 7000, 15000 அண்ட் 25000. 7000 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு வெப்சைட் மட்டும் பில்டு பண்ணி கையில் கொடுத்துருவேன். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இருக்காது. ஆனால் அந்த 15000 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீச்சிங் மட்டும்தான் இருக்கும். ஸ்க்ராட்சில் ஆரம்பித்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கிடச்சிடும். தென் இது போக வந்து பார்த்தாச்சுன்னா 25000 பேக்கேஜில் வந்து மானிட்டேஷன் இன்க்ளூடு வாங்கி உங்களுக்கு நானே கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பேக்கேஜிலுமே வந்து பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தென் இது போக நிறைய சர்வீஸ், அதாவது நிறையதுன்னா வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, தென் 10 ஆர்டிகளுக்கு மேலே வாங்கினா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீவ்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா, ஸோ ஆர்டர்ஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கும் போதே
வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு வேறு கால்ஸ் வேறு திருப்பி ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோ வந்து பாதியிலே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், தென் பேக்லிங்க் சர்வீஸ், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் இது போல் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கண்டென்ட்டை வந்து நம்ம யூனிக்காக 100% டெலிவரி கொடுத்ததால யூசர்ஸ்க்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. தென் ஆஃபர் இருக்கும்போதே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.